நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிறடி கேஸு. சிறடி கேஸில என்ன நடக்குது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். விஜயாவும் சிந்தாமணியும் பார்வதி வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து பார்வதியும் சிவனும் பேசிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அத பார்த்த விஜயாவும் சிந்தாமணியும் ரொம்ப கோவப்படுறாங்க. இவங்க 2 பேத்தையும் எப்படியாவது பேச விடாம தடுக்கணும் அப்படிங்கிற மாரி. அதோட விஜயா பார்வதி வீட்டுக்குள்ள போறாங்க. அதனால பார்வதி சொல்றாங்க, "வா விஜயா" அப்படிங்கிற மாரி சொல்லல. அ பார்வதி உன்கிட்ட நான் தனியா பேசணும் அப்படிங்கிற மாரி வந்து விஜயா சொல்லல. நீங்க கொஞ்சம் வெளிய போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சிவன வெளிய போ சொல்றாங்க. உடனே அவரு ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிறாரு. போனோனே பார்த்தீங்கன்னா, பார்வதி சொல்றாங்க, "நான் அவர போய் வழி அனுப்பிச்சுட்டு வரேன்" அப்படின்னு. "அப்புறம் என்ன சின்ன குழந்தையா நீ போய் வழி அனுப்புற? எனக்கு பிடிச்சிருக்கு நான் அனுப்புறேன்" அப்படிங்கிற மாரி வந்து பார்வதி சொல்லிட்டு போயிறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணியும் விஜயாவும் டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்க 2 பேத்தையும் எப்படியாவது பிரிக்கணும். "நீங்க சொல்லுங்க மாஸ்டர், நான் உடனே அவங்க 2 பேத்தையும் பிரிச்சுறேன்" அப்படிங்கிற மாரி வந்து சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பார்வதி வந்துறாங்க. வந்தோனே, "என்ன விஜயா?" அப்படின்னு. "என் மருமக ரோஹிணி இருக்கால்ல" அப்படிங்க. "என்னது உன் மருமகளா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. "ஆமா, என்ன உடனே உன் மருமக வேற எதுவும் பொய் சொன்னாளா?" அப்படிங்கிற மாரி வந்து பார்வதியும் விஜயாட்ட கேட்குறாங்க. கேட்கவும், "இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல. மனோஜுக்கு எவ்வளோ பெரிய ஆர்டர என் மருமக, செல்ல மருமக வாங்கி குடுத்துருக்கா தெரியுமா?" அப்படிங்கிற மாரி வந்து விஜயா சொல்றாங்க. "என்ன ஆர்டர்? 275 வீட்டுக்கும் டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் குடுக்கணுமா? அதுல லட்சக்கணக்குல பணம் வருமா?" அப்படிங்கிற மாரி வந்து விஜயா சொன்னோனே, பார்வதி "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னு சொன்னோனே, அதே டைமு என் மருமக வந்து இந்த பூக்காரி இருக்கா பாரு மீனாவுக்கு, அவளுக்கும் 275 வீட்டுக்கு பூ போடுறதுக்கான ஆர்டர் வாங்கி குடுத்துருக்கா அப்படிங்கிற மாரி வந்து ரோஹிணி வந்து புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்ட நம்ம வில்லியான சிந்தாமணி இருக்காங்கள, பூ மீனானாலே கொஞ்சம் காண்டுதேன். மீனா வந்து 275 வீட்டுக்கு பூ போடுறது தெரிஞ்சு அவங்க இந்த ஆர்டர நம்ம எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயா சொல்றாங்க, "என் மருமகளுக்கும், என் மகனுக்கும் நான் நல்லது பண்ணணும். இவ்வளவு நாள் பிரிச்சு வச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் முதலிரவு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சிந்தாமணி சொல்றாங்க, "நான் வந்து அந்த பூ டெக்கரேஷன்லாம் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "சரி நீங்களே பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. சொன்னோனே பார்த்தீங்கன்னா, விஜயா உடனே வீட்டுக்கு போய் சிந்தாமணியும், பார்வதிய வச்சு உடனே பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த ரூமுக்குள்ள போய் முத்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு. எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வராங்க. வந்தோனே உடனே முத்து ஓடி போய், "அப்பா, அப்பா, அப்பா இங்க வந்து பாருங்கப்பா! எப்படி அம்மா ரூமுக்குள்ள பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "என்னடா? எதுக்குடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில, "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. "ஓ! எனக்கு புரிஞ்சிருச்சுடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு, "என்னப்பா 40,00,000 வரப்போகுதுல்ல, பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குல்ல, அதனால தான் உங்க அம்மா இப்படிலாம் ஆடிக்கிட்டு இருக்கா" அப்படிங்கிற மாரி வந்து முத்துவோட அப்பா பேசிட்டு இருக்காங்க. அதே டைம் ரவியும் ஸ்ருதியும் வர்றாங்க. "என்னடா என்ன நடக்குது? இங்க பார்றா மனோஜ் ரூமுக்குள்ள அம்மா டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க." "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. "அவங்க பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கான். நீ வேற பலகுரலு சும்மா இரு. அம்மா என்னமோ பண்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. "இதெல்லாம் பார்த்தா அந்த மனோஜ் என்ன சொல்லுவாங்கிற?" அப்படிங்கிற மாரி வந்து "என்ன சொல்வாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில, "வாவ்! அப்படி இப்படின்னு அம்மாவ பத்தி பெருமையா பேசிக்கிட்டு, உங்களுக்கு அது வாங்கி தரவா, இது வாங்கி தரவான்னு பில்டப் குடுப்பியான்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "நீங்க சொன்னது மாரி அவரு சொன்னாருன்னா, நான் உங்களுக்கு 500 தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுருதி சொல்லி, "நான் சொன்ன மாரி தான் சொல்லுவேன். நீ 500 எடுத்து வை" அப்படிங்கிற மாரி வந்து முத்து சொல்லிட்டு இருக்காரு. அதே டைம் வந்து ரோஹிணியும் மனோஜும் உள்ள வந்துட்டாங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா, "ஆ என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு, "டெக்கரேஷன்லாம் நடக்குது. என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட வந்து மனோஜ் கேட்குறாரு. "உங்க 2 பேத்துக்கும் நான் வந்து முதலிரவு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில, "ஐயோ! வாவ்! அம்மா உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன மாரியே மனோஜ் பேசவும், சுருதி அப்படியே முத்துவே பார்க்குறா. ரவி சொல்றாரு, "என்னடா அப்படி சோசிக்கர மாரியே சொல்றியேடா" அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்ட சொல்லிக்கிட்டு இருக்கையில, "அவன பத்தி நமக்கு தெரியாதாடா? பிறந்ததுலேருந்து அவன் கூட இருக்கான். அவன் அப்படிதான்டா பேசுவான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில, பலகுரல் ரூ. 500 குடு அப்படிங்கிற மாரி வந்து முத்து சொல்லிட்டு இருந்தார். அந்த டைம் வந்து பார்வதி, சிந்தாமணி எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு நம்ம மீனாவ பத்தி திட்டுறதுனாலே விஜயாவுக்கும், சிந்தாமணிக்கும் பெரிய இது தானே. உடனே சிந்தாமணி வந்து பேசிட்டு இருக்காங்க. "எங்க டெக்கரேஷன் அழகா இருக்கா? சில பேரும் டெக்கரேஷன் பண்றாங்க" அப்படிங்கிற மாரி வந்து மீனாவ வந்து
ரொம்ப மட்டமா பேசுறாங்க. மாமியார்னாலே அப்படிதானே வீட்ல இருப்பாங்க. ரொம்ப மட்டமா பேசினோனே, நம்ம ஆளு என்ன செய்றாரு, நீங்கலாம் பழைய காலத்து ஆன்டி மாரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டெலிஃபோன் பூத்து மாரி இருக்கு உங்களோட டெக்கரேஷன். ஏன் மெயினா இப்ப நியூ ட்ரெண்டிங்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, முத்து வந்து மீனாவ பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கவுனே உடனே அ நம்ம சிந்தாமணிக்கு காண்டாகுது. நானா வந்து மண்டைய பிச்சுக்கிட்டு டெக்கரேஷன் பண்ணுவேன். அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவரா பில்டப் குடுத்துட்டு இருக்காங்க. முத்து சொல்றாரு, "மண்டைய பிச்சுறாதீக. மண்டையில உள்ள முடியெல்லாம் பிஞ்சுக்கிட்டு வந்துராம" அப்படிங்கிற மாரி கலாய்ச்சு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜயா சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு வாங்க மனோஜ், ரோஹிணி" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சு ரெடி ஆயிட்டு வராங்க. ரெடி ஆயிட்டு வந்துட்டு உடனே அங்க உள்ள போனோனே நம்ம மனோஜ் இருக்காரே, உடனே ரோகிணிட்ட நான் பாட்டு பாடவா? அது பண்ணவான்னு பில்டப் குடுத்துட்டு இருக்காரு. உடனே நம்ம ரோகிணி, நீங்க பாட்டு பாடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில, கேவலமா பாடுறாரு போல. உடனே டென்ஷன் ஆயி, ஆன்னுங்கிற மாரி ரோகிணி போயிட்டாங்க. யாரோ கதவ தட்டுன மாரி இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.